ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எசென்ஷியல் ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் வந்து எசென்ஷியல்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எசென்ஷியல்ஸ்லேயே நான் வந்து மல்டிபிள் பார்ட்ஸாக ரிலீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கான்செப்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில். ஸோ மேபி அதை வந்து நான் இங்கே ரீவிசிட் பண்ணுவேன் அண்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே வந்து பார்க்க போகிறோம். அண்ட் என்னுடைய டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா நான் WSL யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அண்டு ஃபோன்ட்டை பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக உபுண்டு மாதிரியே மாற்றிருக்கேன். அந்த ஃபீல் வந்து இருக்கணும். ஏன்னா திடீர்னு என்னுடைய லினக்ஸ் வீடியோஸ் எல்லாமே உபுண்டு GUI வச்சு அந்த டெர்மினல் கூட கலர்ஃபுல்லாக இருக்கும், பர்பிள் கலரில். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி விட்டால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா இது நிஜமாகவே சைபர் பிளாக் ஹோல் வீடியோஸ் தான் பார்க்குறோமான்னு. ஸோ அதனால் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் அதுக்கு தேவையான ஃபோன் சைஸ் அண்டு ஃபோன்ட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உபுண்டு மோனோன்னு இருக்குது. ஸோ phone.ubuntu.comக்கு போயிட்டு உபுண்டு ஃபோன்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கலர்ஸை வந்து அப்ராப்ரியேட் கலர்ஸ்க்கு வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ மேபி சொல்லணும்னு சொன்னேன். மேபி நீங்களும் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ லெட் ஸ்டார்ட். as usual vim notes.txt. ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஷெல்? ஸோ ஷெல் வந்து நான் ஏற்கனவே OS பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது OSல ஒரு கம்ப்யூட்டர் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஸோ லோயஸ்ட் லெவல் வந்து ஹார்ட்வேர் அண்ட் தென் அதுக்கு மேலே கர்னல் இருக்கும். ஸோ இந்த கர்னல் தான் ஹார்ட்வேர் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அண்ட் தென் ஷெல் இருக்கும், யூட்டிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் அதுக்கப்புறமா தான் யூசர் ஆகிய நாம் இந்த சிஸ்டமை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஷெல் வந்து கர்னலுக்கு ஒரு படி மேலே இருக்குது அண்ட் யூசருக்கு ஒரு படி கீழே இருக்குது. ஸோ அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு மீடியேட்டர் யூசருக்கு அண்ட் கர்னலுக்கு ஷெல் வந்து ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம், இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் இன்டர்பிரேட்டர் தான். ஸோ நான் எப்படி பைத்தன் வீடியோஸில் பைத்தன் வந்து ஒரு இன்டர்பிரேட்டராக இருக்குது, JS இன்டர்பிரேட்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஷெல் கூட ஒரு இன்டர்பிரேட்டர் தான். ஸோ அது வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் இன்புட்டை பார்ஸ் பண்ணி கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கர்னல் கிட்ட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்டு எப்போ இந்த பர்டிகுலர் ஷெல் வந்து ஸ்டார்ட் ஆகும்னா, பொதுவாக ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணும்போது, அதாவது கன்சோல் லாகின்னாக இருந்தால் அண்ட் GUIயில் வந்து ஒரு டெர்மினல் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஷெல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஷெல்லோடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து எப்போவுமே கர்னல் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அதோடைய சிஸ்டம் கால்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் அதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் லெவலில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கமாண்ட்ஸ் மூலிமா ஒரு ஸ்கிரிப்டிங் மூலமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ், ஷெல் டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக பேஷ் வந்து நிறைய சிஸ்டம்ஸில் இருக்கும். SH ஷெல் இருக்குது அண்ட் CSH இருக்குது அண்டு KSH, அதாவது கோன் ஷெல் இருக்குது. ஸோ பேஷ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸ் சிஸ்டம்ஸில் பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நாம் வந்து பேஷ்க்கு சம்மந்தப்பட்ட ஸ்கிரிப்டிங்கை மட்டும் தான் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா கான் ஷெல், C ஷெல் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 90% சேம், பட் சில மைனர் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டை வந்து கான் ஷெல்லை வந்து ரன் பண்ணிங்கன்னா எரர்ஸ் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்கிறேன். ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் அதாவது how many டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து etc ஷெல்ஸ் அப்படிங்கிற ஃபைலை வந்து நீங்கள் வந்து கேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் என்னென்ன ஷெல் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து SH இருக்குது, பேஷ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்டட் பேஷ் இருக்குது, டேஷ், tmux அண்ட் ஸ்க்ரீன் பற்றி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அது போய் பார்க்கலாம். ஸோ இத்தனை ஷெல் நம்மளுடைய ஒரு சிஸ்டமில் இருக்குது. ஸோ உங்களுடைய லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிரகாரம் அது வந்து கொஞ்சம் லிமிட்டடாக கூட இருக்கலாம். ஆர் ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் இருக்குது, ஷெல் வேரியபிள், என்விரான்மெண்ட் வேரியபிள், பார்க்கலாம் இதுக்கப்புறமா என்னென்னா. ஸோ அது வந்து நம்மளுடைய கரண்ட் ஷெல், அதாவது இந்த டெர்மினல் ப்ராசஸ் வந்து எந்த ஷெல்லில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அது வந்து $ஷெல் வேரியபிளில் இருக்கும். ஆர் ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் ஆக்சுவலாக
கரண்ட் ஷெல்லை தான் டினோட் பண்ணுது. ஸோ மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், போக போக கிளியர் ஆகிடும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமாண்ட் லைன் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ CLI இன்லைன் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்லைன் எடிட்டிங் உங்களுக்கு வந்து காமனான இன்லைன் எடிட்டிங் வந்து உங்களுக்கே தெரியும். அதாவது Ctrl L ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும், ஜஸ்ட் லைக் ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் வந்து Ctrl L ப்ரெஸ் பண்ணுறான் ஆர் அதர் கேரக்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ LS-LA. ஸோ ப்ரீவியஸ் கமாண்டில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து டிலீட் பண்ணோம், அதாவது கர்சருக்கு பின்னாடி இருக்கிற வேர்டை டிலீட் பண்ணோன்னா ஜஸ்ட் நான் பின்னாடி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெரிய ஆப்ஷன் ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ நான் இதை வந்து டிலீட் பண்ணோன்னா Ctrl W யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இன்னொரு கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு பர்டிகுலர் கமாண்ட் லைனை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து Ctrl Uவை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கிற கமெண்ட்ஸை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப் ஏரோஸை வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு டவுன் ஏரோஸை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபீச்சர், பேஷோடைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இன்லைன் எடிட்டிங். அண்டு இன்னொன்று எஸ்கேப் T. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிவிடும். சில சமயம் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஆப்ஷன்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து CLI எடிட்டிங், U பற்றி சொன்னேன், W சொன்னேன், அண்ட் எஸ்கேப் ப்ளஸ் T வந்து ஸ்வாப் பண்ணுறது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டேரெக்டாக ஷெல் ஸ்கிரிப்ட் கேட்குவோம். ஸோ வாட் இஸ் ஷெல் ஸ்கிரிப்ட்? ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா, ஸோ ஒரு பேசிக்கல் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து .sh அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் வந்து எண்ட் ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கணும், அதாவது எக்ஸிக்யூட்டபிள் பிட் வந்து செட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஷெல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது பேஷ் ஷெல் இல்லைனா கார்ன் ஷெல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட். அண்ட் ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து என்னென்ன இருக்குது? ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது. எப்படி எல்லா லாங்குவேஜஸில் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Pythonல பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த இஃப், ஃபார், வைல் இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஷெல் ஸ்கிரிப்ட்லேயும் கீவேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, கமாண்ட்ஸை ரன் பண்ணலாம். ஸோ இது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீச்சர். ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் கமாண்டை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஆர் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் இஃப், ஃபார், வைல் எக்ஸட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலாக கீவேர்ட்ஸ், கமாண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வந்து .sh எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஃபைல் தான் ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து பேஷ்க்கு சம்மந்தப்பட்ட சின்டாக்ஸஸ் மட்டும் தான் நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால தான் அபவுட் பேஷ் இது வந்து நான் சொல்கிறேன். ஸோ பேஷ் வந்து நிறைய இன்பில்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆட்டோ கம்ப்ளீட் பற்றி உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ஒரு டேப் கம்ப்ளீஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கமாண்டை கொடுத்துட்டு டேபை தட்டினாலே அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வேலிடான அந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு என்ன தேவையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிக்கும். அண்ட் இந்த அப்பர் லோவர் ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்லைன் கமாண்ட் ரைட்டிங் இதெல்லாமே ஃபீச்சர்ஸ் தான், ஒரு பேஷ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர் இது. ஸோ டிஃப்ரென்ஷியல் வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஷெல் கமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா பர்டிகுலர் ஷெல்லில் வந்து எக்கோ கமாண்ட் இருக்குது. ஸோ எக்கோ ஹலோ வேர்ல்ட் கொடுக்குறான். ஸோ எக்கோ அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். ஸோ இது வந்து இன்டர்னல் கமாண்டாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்டர்னல் கமாண்டாக இருக்கலாம். இன்டர்னல் கமாண்ட்னா இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து ஷெல், அதாவது இந்த பேஷ் ஷெல்லையே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, அதோடைய கோடு வந்து பேஷ்லேயே இன்பில்ட்டாக இருக்குது. சில பர்டிகுலர் கமாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் wget ஆர் சம் மெட்டாஸ்ப்ளாய்ட்டாகவே வச்சுக்கலாம், MSF வேணும். ஸோ இதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்காது. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு சொல்கிறோம். நாம் வந்து எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்டர்னல் கமாண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வந்து இன்பில்ட்டாக இல்லைனா இன்டர்னலாக இல்லைனா எக்ஸ்டர்னலாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டைப் கமாண்டை வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ டைப் எக்கோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்கோ இஸ் எ ஷெல் பில்டின் அப்படின்னு வருது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, அது ஆல்ரெடி ஷெல்லுலேயே இருக்கு. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைப் wget அப்படின்னு கொடுத்தேன்னா wget இஸ் இன் யூசர் பின் wget. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஷெல் பில்டின் கிடையாது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து -a ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம், ஃபார் எக்கோவுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பர்டிகுலர் வந்து ஷெல் பில்டினாகவும் இருக்குது அண்ட் அதோடைய பைனரிஸ் கூட யூசர் பின் எக்கோவில் இருக்குது அண்ட் பின் எக்கோவில் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஷெல்லில் எக்கோ கமாண்ட் வந்து பில்டினாக இல்லைன்னா இந்த இடத்துல வந்து அந்த பைனரி இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாம் வந்து டைப் -a கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து டைப் கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். -a வந்து ஆல் லொக்கேஷன்ஸ் அண்ட் பாத்ஸ். நீங்கள் வந்து மேன் ஆர் ஹெல்ப் கமாண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸை பற்றி சொல்லி ஆகணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஹோம் டைரக்டரியில் ஹிடன் ஃபைல்ஸ் நிறையா இருக்குது, இங்கே வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பட் டிஃபால்ட்டான ஹிடன் ஃபைல்ஸ் வந்து பேஷ் ஹிஸ்ட்ரியாக இருக்குது, பேஷ் லாகவுட், பேஷ் ஆர்சி இருக்குது அண்ட் டாட் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா லினக்ஸ் சிஸ்டம்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் தி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது எதனால் இருக்குது? ஸோ டாட் ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் யூசர் ஸ்பெசிஃபிக்காக சில இனிஷியலைசேஷன்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும், ஒரு இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கான சில கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து டாட் ப்ரொஃபைலில் இருக்கும். யூஸ்வலாக ஒரு சிஸ்டம் வைட் ப்ரொஃபைல் வந்து இடிசி ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ இடிசி ப்ரொஃபைல் அண்ட் தென் பேஷ் ஆர்சி இருக்குது, பேஷ் ஆர்சி. ஸோ பேஷ் ஆர்சி வந்து எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா நம்ம வந்து லாகின் பண்ண உடனே ஒரு ஷெல் வந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புது டீமக்ஸ் டெர்மினல் ஓப்பன் பண்ணாலோ இல்லைனா ஒரு புது டெர்மினல் விண்டோ ஓப்பன் பண்ணாலும் பேஷ் ஆர்சியில் இருக்கிற எல்லா லைன்ஸ் ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சின்ன இனிஷியலைசேஷன் ஃபைல் when the user gets logged into the system அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அதே மாதிரி பேஷ் லாகவுட் கூட இருக்குது. ஸோ பேஷ் லாகவுட் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து லாகவுட் ஆகும்போது ஜஸ்ட் லைக் எப்படி க்ளீனப் டாஸ்க் மாதிரி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு க்ளீனப் பண்ணோன்னா நீங்கள் வந்து பேஷ் லாகவுட்டில் வந்து கமெண்ட்ஸை வந்து டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் லாகவுட் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் பேஷ் ஆர்சி அண்ட் பேஷ் லாகவுட். அண்ட் வேறு ஏதாச்சும் இருக்கா? பேஷ் ஹிஸ்ட்ரி பற்றி நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஓகே ஃபைன். ஸோ எப்போவுமே ஒரு யூசரை வந்து க்ரியேட் ஆகும்போது இந்த பேஷ் ஆர்சி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக ப்ரொஃபைலில் வந்து பை டிஃபால்ட்டாக சிஸ்டம் வைட் இனிஷியலைசேஷன் வந்து etc.bash ஆர்சி. ஸோ இந்த ஃபைலில் இருந்து இது வந்து டிஃபால்ட் ஃபைல் etc bash-rc. ஸோ இதை வந்து காப்பி பண்ணி தான் ஒரு பர்டிகுலர் யூசர் க்ரியேட் ஆகும்போது .bash-rc ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும் ஸ்பெசிஃபிக் டு தட் பர்டிகுலர் யூசர். ஸோ நீங்கள் வந்து அது கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப் ஃபைல்ஸ். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக ஷெல் ஸ்கிரிப்டில் எப்படி ஹலோ வேர்ல்டு வந்து ரைட் பண்ணணும், ரொம்ப ஈஸி. ஸோ vim hello world.sh. ஸோ as usual நாம் வந்து SS லேண்ட் ஆகணும். அண்ட் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆஷ் நாட், அதாவது எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்துட்டு பின் பேஷ் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து எந்த பர்டிகுலர் ஷெல்லை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஷெல்லோடைய அப்சல்யூட் பாத் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து எதுக்கு கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய ஸ்கிரிப்டோடைய ஷெல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, அந்த பைனரி வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அந்த பைனரி கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஷெல் ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நான் வந்து சிம்பிளாக எக்கோ ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிட் கொடுக்குறேன் அண்ட் chmod +x hello world.sh. ஸோ இப்போ வந்து hello world.sh இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. நான் ஏன் ஹலோ வேர்ல்டு கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருக்கணும். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ யூஸ்வலாக ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து எழுதும் போது இங்கே வந்து பின் பேஷன் கொடுத்து தான் பழக்கம். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெல் ஸ்கிரிப்டர், ஒரு ஷெல்
ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே யூசர் பின் env கொடுக்கணும். ஸோ env அண்ட் பேஷ். எதுக்கு யூசர் பின் env அப்படின்னா, ஸோ என்னுடைய யூசருக்கு பேஷ் வந்து எப்போவுமே இந்த ஸ்பெசிஃபிக் இடத்துல தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் பின்னில் இருக்கலாம், இல்லைனா பின்னில் வந்து பேஷ் இருக்கு. பட் பொதுவாக யூஸ்வலி ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் ரெஸ்ட்ரிக்டட் என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஷெல் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் டைரக்டரியில் இருக்கும், அதாவது அன்யூஷுவலான லொக்கேஷன்ஸில் இருக்கும் பேஷ் இன்டர்பிரட்டர் வந்து. ஸோ அதனால தான் ஒரு பர்டிகுலர் யூசரோடைய என்விரான்மெண்ட்டில் பேஷ் அப்படிங்கிற இன்டர்பிரட்டர் எந்த பாத்தில் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணணும். ஸோ அதனால தான் யூசர் பின் env அப்படின்னு கொடுத்துட்டு நாம் வந்து பேஷ் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நாம் வந்து ஷீபேங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷீபேங் ஸோ ஆஷ் அண்ட் நாட். ஸோ இங்கே வந்து யூசர் பின் env பேஷ் அந்த பர்டிகுலர் ஷெல். அண்ட் தென் இப்போ வந்து நாம் வந்து கமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கமெண்ட்ஸ், ஸோ ஜஸ்ட் லைக் அதர் ப்ரோக்ராமிங் கமெண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன் கமெண்ட்ஸ் இருக்குது பேஷில். சிங்கிள் லைனுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஹேஷ் சிம்பிளை வந்து கொடுக்கலாம். மல்டிலைன் கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஹியர் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மல்டிலைன் கமெண்ட்டை வந்து கொடுக்கணுன்னா நான் வந்து ஹியர் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து நான் வந்து 2 ஆரோஸை கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுப்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராம்ப்ட் வருது, திஸ் இஸ் ஏ மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு மார்க்கர் வந்து கொடுத்துருக்கீங்க சாம்பிள் அப்படின்னு. ஸோ அன்டில் நீங்கள் வந்து அந்த சாம்பிள் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுற மட்டும் இது வந்து மல்டிலைன் கமெண்ட் தான். இப்போ நான் சாம்பிள் நான் வந்து கொடுத்துட்டேன், அந்த மல்டிலைன் கமெண்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. எப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்குள்ளே ஜஸ்ட் லைக் எப்படி பைத்தன் டாக்ஸ் இருக்குது அண்ட் சீலெல்லாம் மல்டிலைன் கமெண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் வந்து பேஷில் வந்து இந்த டபுள் ரீடைரக்ஷன் லெஃப்ட் ரீடைரக்ஷன் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கர் நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் மல்டிலைன் கமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஹியர் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹியர் டாக். ஸோ இது வந்து இது அண்ட் மார்க்கர் இல்லாமலே கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம், பட் அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எல்லாம் பர்டிகுலர் ப்ரோக்ராமிங்கில் வேரியபிள்ஸ் இருக்குது, ஆனால் பேஷில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பேஷில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் வேரியபிள்ஸ். ஸோ சிஸ்டம் வேரியபிள்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். யூசர் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிஸ்டம் வேரியபிள்ஸ் பற்றி நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து எப்போவுமே இந்த வேரியபிள் நேம் வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு env அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ envனா உங்களுடைய பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன டிஃபால்ட்டான ஷெல் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் இருக்குது. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் env அப்படின்னு டைப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியபிள்ஸ் வந்து கேப்ஸில் இருக்குது, அதாவது அப்பர் கேபிட்டல்ஸில் இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக env கமாண்ட் வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணோம். அண்ட் print env கூட சேம் ஜஸ்ட் லைக் env கமாண்ட் மாதிரி தான், ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணோம். இது எதனால் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல, ஆனால் print envக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ print env வச்சு கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து செட் கமாண்டை வச்சு நீங்கள் வந்து குளோபலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், செட் கமாண்டை வச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து சொல்லியிருக்கேன், சிஸ்டம் வேரியபிள்ஸ் வந்து எப்போவுமே அப்பர் கேஸில் தான் இருக்கணும். யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் வந்து எப்போவுமே லோவர் கேஸில் இருக்கணும். அப்பர் கேஸ் கூட கொடுக்கலாம், பட் இது ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேர். ஸோ வேர் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு வேரியபிள், ஏன்னா அது வந்து லோவர் கேஸில் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோன்னு நம்ம வந்து எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வேரியபிளோடைய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டாலர் யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் வேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பிரிண்டாக இருக்கு. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணும்போது எப்போவுமே ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்படி ஐ மீன்
இப்படி ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ அது வந்து ஒரு கமாண்டாக இன்டர்பிரட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இனிஷியலைசேஷன் வந்து பண்ணணும். ஸோ பேஷ் ஸ்கிரிப்டிங் ஸ்கிரிப்டிங் வந்து பொதுவாக ஸ்ட்ரிக்ட்லி டைப்டு அண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ். ஸோ யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் வந்து லோவர் கேஸில் இருக்கும் அண்ட் வேரியபிள் நேமிங் ரூல்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு வேரியபிள் வந்து அண்டர்ஸ்கோரில் ஆரம்பித்து இல்லைனா நீங்கள் வந்து ஆல்ஃபாவில் ஆரம்பிக்கலாம். இது வந்து லோவர் கேஸாக இருக்கலாம் அண்ட் அப்பர் கேஸாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் வந்து லோவர் கேஸில் இருக்கணும் அண்ட் தென் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேமில். ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு. அசைன்மெண்ட்க்கு நான் வந்து வித்தவுட் ஸ்பேசஸ் ஈக்குவல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்ட் அண்ட் கேஸ் சென்சிட்டிவ் வேரியபிள் நேம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோட்ஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபுள் கோட்ஸ் அண்ட் சிங்கிள் கோட்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். டபுள் கோட்ஸ் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் சிங்கிள் கோட்ஸ் வந்து எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் var2 ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ நான் வந்து எக்கோ var2 கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். அண்ட் இன்னொரு வேரியேஷன் இருக்குது, நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணலாம். இது வந்து ஏன் நீங்கள் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் var2க்கு அப்புறமா ஏதோ ஒரு நேம் வந்து கொடுக்குறேன். தெரியாமல் இல்லை, தெரிஞ்சால் தான் கொடுக்குறேன். var2 வேர் இப்படின்னு கொடுக்கும்போது இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணல, அதனால நம்மளுக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. பட் தேர் இஸ் எ வே, அதாவது நீங்கள் வந்து var2 வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் பிரேசஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளவர் பிரேசஸை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஷெல் வந்து இதை வந்து இன்டர்பிரேட் பண்ணோம். ஓகே, இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் பிரேசஸ்க்குள்ளே இருக்கிறது தான் வேரியபிள் நேம். ஸோ அதை தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அதோடைய வேல்யூவை வச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா var2 உடைய வேல்யூ வந்து ஹலோ வேர்ல்ட் அண்ட் அதுக்கப்புறமா ஜஸ்ட் வேர் இது வந்து பிரிண்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து எக்கோ கமாண்டோடைய ஃபீச்சர். நாம் வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் mkdir பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ்வலாக ஹோம் வேரியபிள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு ஹோம் சம் டைரக்டரி நீங்கள் வந்து சாம்பிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கப்புறமா இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ஒரு வேரியபிளாக இன்டர்பிரேட் பண்ணாமல் இது வந்து ஒரு வேரியபிளே கிடையாது, இதுக்கப்புறமா வருது ஒரு வேரியபிள் நேமோடைய பகுதி கிடையாது அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ளவர் பிரேசஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து அதை வந்து பார்ப்பீங்க. ஸோ இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். டாலர் இது. ஸோ 2s இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்ட் டாலர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம், ஆர் வேரியபிள் நேம் வந்து ஒரு மிக்ஸ்டான கேரக்டர்ஸ் லொக்கேஷனில் நடுவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் பிரேசஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கோட்ஸோடைய டெஃபினேஷனை வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்போ வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே 3 திங்ஸ் நீங்கள் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்று வந்து கமெண்ட்ஸ். டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து எம்பெட் பண்ணலாம். அதாவது ஒரு சப்ஷெல்லில் வந்து நீங்கள் வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஷெல் கமெண்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக இன்டர்பிரேட் ஆகும். டபுள் கோட்ஸில் கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. எஸ், கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. அண்ட் தென் டபுள் கோட்ஸில் வைல்ட் கார்ட்ஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஏதோ ஒரு வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஆனால் சிங்கிள் கோட்ஸில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிளும் தோணலை. ஸோ நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட் வந்து வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டபுள் கோட்ஸில் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $home இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சைபர் பிளாக் ஹோல் வந்து சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு. ஸோ பொதுவாக டபுள் கோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸ் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும், அண்ட் வைல்ட் கார்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அண்ட் வேரியபிள் வந்து சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பேன்ஷனே நடக்கலை. ஸோ அதே மாதிரி நான் வந்து ப்ரீவியஸாக சப்ஷெல்லில் ஒரு கமெண்ட் வந்து ரன் பண்ணேன். ஸோ அது நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறேன். வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கலை. ஸோ பொதுவாக கமெண்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் வேரியபிள் சப்ஸ்டியூஷன் அண்ட் வைல்ட் கார்ட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. அண்ட் நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி ப்ரோ நான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் டபுள் கோட்ஸ்க்கே ஸ்டிக் ஆக போகிறேன், நான் வந்து சிங்கிள் கோட்ஸே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வார்த்தை சொல்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து எஸ்கேப் கேரக்டர் வந்து சொல்கிறேன். பேக் / வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து சிங்கிள் கோட்ஸோடைய பிஹேவியரை வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்ஸில் கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கமெண்டில் வந்து நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட். அதாவது சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸோடைய ஆப்போசிட் வந்து சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸோடைய நேச்சர் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொண்டு வரணுன்னா சிங்கிள் கோட்ஸோடைய நேச்சர் வந்து டபுள் கோட்ஸில் கொண்டு வரணுன்னா நீங்கள் வந்து பேக் / வச்சு எஸ்கேப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக் / வந்து வெறும் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டரை மட்டும் எஸ்கேப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. மல்டிலைன் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எல்எஸ் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அண்ட் நான் வந்து இமிடியேட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. ஐ மீன் நான் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து கொடுக்கலாம் அண்ட் நான் வந்து ஹூஆமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அண்ட் நான் வந்து இன்னொரு கமெண்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது பிடபிள்யூடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஹூஆமை அண்ட் பிடபிள்யூடி எல்லாமே அட் அ டைமில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஆனால் மல்டி லைனில். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே லைனில் டைப் பண்ணிக்கிட்டே போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஐ மீன் ஒன்லைனர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பென் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய திங்ஸ் ஒன்லைனர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரே லைனில் டைப் பண்ணும்போது அந்த எங்கே எண்ட் ஆகுது, எங்கே ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மல்டிலைன் கமெண்ட்ஸ் யூஸிங் திஸ் பேக் / கேரக்டர் வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரீடபுளாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இட் ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ இது வந்து கமெண்ட் கண்டினியூஷன் கேரக்டரும் பேக் / கேரக்டர். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் கமாண்ட் இருக்கு. ஸோ பொதுவாக எக்ஸ்போர்ட் கமாண்ட் வச்சு நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு புது வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது சாம்பிள் இஸ் ஈக்குவல் டு சைபர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சாம்பிள் அப்படிங்கிற வேரியபிள் வந்து என்னுடைய கரண்ட் ஷெல், அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் மட்டும்தான் இந்த வேரியபிள் வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் ஆகும், வேறு எங்கேயுமே ஆகாது. ஸோ இதோடைய சைல்டு ப்ராசஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு புது சைல்டு ப்ராசஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன், அதாவது பேஷை வந்து மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக இது வந்து பேரண்ட் ப்ராசஸ் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு சைல்டு ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து ப்ராசஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இங்கே நான் வந்து சேம் எக்கோ $சாம்பிள் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளோடைய வேல்யூ வந்து இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து உங்களுடைய சப்ஷெல்ஸ், அதாவது சைல்டு ப்ராசஸஸ்க்கு அவைலபிளாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து எக்கோ சாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட் சாம்பிள். ஸோ இப்போ வந்து இந்த வேரியபிள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், அதாவது சைல்டு ப்ராசஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் சைல்டு ப்ராசஸ் போகிறேன், எக்கோ சாம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் வந்து பிரிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஷெல் ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுவீங்க, நிறைய ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகும், டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ வேரியபிள்ஸ் வந்து அந்த சைல்டு ப்ராசஸில் வந்து அவைலபிளாக இருக்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து இன்டென்சிவாக யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் எக்ஸிட். ஸோ அதுதான் எக்ஸ்போர்ட். அண்ட் ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வந்து செட் பண்ணோம், பட் எப்படி ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வந்து டிலீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ $சாம்பிள் அப்படிங்கிற வேரியபிளை வந்து செட் பண்ணியிருந்தோம். இதை நான் வந்து டிலீட் பண்ணணும். இதுக்கு நான் வந்து அன்செட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன்.
ஸோ இப்போ வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து அன்செட் ஆகிடுச்சு. சாரி, நான் இங்கே வந்து டாலர் கொடுத்துறேன். ஸோ அன்செட் எக்கோ சாம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வந்து அதோடைய வேல்யூ வந்து டிலீட் பண்ணோம், ஒரு அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், அதாவது டிலீட்டிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அன்செட் delete variables. நிறைய டைப்பிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ வந்து யூசர் இன்புட் வந்து எப்படி, ஐ மீன் ஒரு பர்டிகுலர் யூசருடைய இன்புட்டை வந்து எப்படி ஷெல்லில் வந்து வாங்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து விம் யூசர் இன்புட் டாட் பிஒய் யூசர் இன்புட் டாட் எஸ்ஹெச். ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நான் பின் பேஷ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எப்பவுமே யூசர் பின் என்பியை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரீட் கமெண்ட் வச்சு ஒரு பர்டிகுலர் யூசர் இன்புட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ரீட் கமெண்ட்க்கு வந்து -p ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம். p ஆர்குமெண்ட் வந்து ப்ராம்ப்ட். ஸோ இங்கே வந்து என்டர் யூசர் நேம். ஸோ இது வந்து ப்ராம்ப்ட். ஸோ இதை வந்து ரீட் பண்ணி நான் வந்து யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இன்புட்டை வந்து வாங்கணும். ஸோ இதை நான் வந்து எக்கோ $யூசர் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எக்கோ $யூசர் நேம் வெல்கம். ஸோ வெல்கம் $யூசர் நேம். ஸோ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ chmod யூசர் இன்புட். ஸோ யூசர் இன்புட் டாட் எஸ்ஹெச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட் கேட்குறதுக்கு ப்ராம்ப்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்டில் வந்து நான் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூசர் இன்புட்டை வாங்கிக்கிட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணலாம் உங்களுடைய ஷெல் ஸ்கிரிப்டில். ஸோ பொதுவாக ரீட் கமெண்ட். ஸோ ரீட் கமெண்ட் -p வந்து நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குது பியில். நீங்கள் வந்து -t ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டைம் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 3 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து வெயிட் பண்ணும், இல்லைனா எக்ஸிட் ஆகிடும் 3 செகண்ட்ஸ் அப்புறமா. அதாவது இன்புட்டே கொடுக்காம சும்மா இருந்தோன்னா. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் இருக்குது ரீடில். பாஸ்வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணும்போது ஆக்சுவலாக எக்கோ ஆகிடும் இல்லையா. ஸோ ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு வந்து வாங்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து டெர்மினலில் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐ திங்க் எஸ். ஸோ இந்த எஸ்ஸை வச்சு டு நாட் எக்கோ இன்புட் கமிங் ஃப்ரம் டெர்மினல். ஸோ இந்த எஸ் ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்ணலாம், ஏன்னா அது வந்து எக்கோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் vim user input dot sh. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் என்டர் யூசர் நேம் பதில் நான் வந்து என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட். ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்ட் வேரியபிள் அண்ட் இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பாஸ்வேர்ட் இஸ் $பாஸ்வேர்ட். ஸோ -s ஆப்ஷன், ஏன்னா அது வந்து எக்கோ ஆகக்கூடாது. ஸோ யூசர் இன்புட் டாட் எஸ்ஹெச். ஸோ இங்கே நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இஸ் அப்படின்னு பிரிண்டாக இருக்குது. அதே லைனில் பிரிண்டாக இருக்குது, ஏன்னா நான் வந்து நியூ லைன் கேரக்டர் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பாஸ்வேர்ட். பேக் த பாக்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூசர் இன்புட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பிசியை வச்சு நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 + 10 20 இது வந்து கேல்குலேட்டர். நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் EXPR கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதை நான் அப்புறமா சொல்கிறேன் EXPR பற்றி. பட் நாம் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் வேரியபிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ $க்குள்ளே 2 ஓப்பன் பேரந்தசிஸ்க்குள்ளே நாம் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ 1 + 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து நம்மளுடைய ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது. ஸோ பேசிக்கலாக இது நடுவில் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஐ மீன் எக்ஸ்பிரஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் சப்ராக்ஷன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மாடுலஸ் இருக்குது, அண்ட் எக்ஸ்போனென்ஷியலுக்கு நீங்கள் வந்து 2 ஆஸ்ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணலாம்.
அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸை வந்து சில சமயம் நீங்கள் வந்து இன்டிஜர் டைப் டேட்டா டைப் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் அண்ட் அதர் ப்ரோக்ராமிங்ஸில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணலாம், சீலெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக டிக்ளேர் பண்ணலாம் ஒரு டேட்டா டைப்பை. பட் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா வேரியபிள்ஸ்க்கு வந்து டைனாமிக்காக எந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். ஜஸ்ட் யூஆர் ஃப்ரீ, எவ்ரிதிங் இஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு வந்து வெறும் இன்டிஜர் தான் இருக்கணும். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீங்கள் வந்து எப்படி இம்போஸ் பண்ணலான்னா நீங்கள் வந்து டிக்ளேர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிக்ளேர் கமாண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் வந்து -i வச்சு நீங்கள் வந்து இன்டிஜர் வேரியபிள்ஸை மட்டும் டிக்ளேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளேர் -i இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்டிஜருக்கு வந்து நான் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கொடுக்குறேன். சைபர் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அப்படி அசைன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் எக்கோ இன்ட் கொடுத்தேன்னா 0 அப்படின்னு இருக்கு. என்னடா இது 0 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தோன்னா, ஏன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ பொதுவாக ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வந்து அசைன் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் அது வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து முழுக்க நம்பர்ஸ் மேலே வந்து டிபெண்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எல்லா வேரியபிள்ஸும் நீங்கள் வந்து இன்டிஜராக டிக்ளேர் பண்ணிவிட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேரியபிளோடைய வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணணும். ஆஸ் சீலெல்லாம் எப்படி கான்ஸ்ட் இருக்குது, ஃபைனல் ஜாவாவில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து ரீட் ஒன்லி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் வந்து ரீட் ஒன்லியாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீட் ஒன்லி வேரியபிள் 2. ஸோ இந்த வேரியபிள் 2 வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு வேரியபிள் 2க்கு வந்து நான் வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100. இங்கே பார்த்தீங்கன்னா அசைன் பண்ண முடியல, ஏன்னா வேரியபிள் 2 வந்து ரீட் ஒன்லி அப்படின்னு இருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து அசைன் பண்ணிடணும் ஆரம்பத்துலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் 3 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இப்போ நான் வந்து echo வேரியபிள் 3 100 பிரிண்டாக இருக்கு. ஸோ இப்போ நான் வேரியபிள் 3க்கு வந்து 200 அப்படின்னு அசைன் பண்ணும்போது ரீட் ஒன்லி வேரியபிளில் நாம் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதனால இந்த பர்டிகுலர் எரர் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ இதுதான் ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரீட் ஒன்லி அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து டிக்ளேர் -x வந்து யூஸ் பண்ணலாம். -r. -rனா வெறும் ரீட் ஒன்லி வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அது வந்து டிக்ளேர் கமெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் செக். என்னடா இது எக்ஸிஸ்டிங் செக் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது வேரியபிள் எக்ஸிஸ்டன்ஸ் செக்னு சொல்ல வரேன். ஸோ பொதுவாக உங்களுடைய ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து நிறைய வேரியபிள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பென்டெஸ்டிங் பர்ஸ்பெக்டிவில் வந்து சொல்லணும்னா ஒரு டூலை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டூல் ஃபார் எக்ஸாம்பிள் github உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ github அப்படிங்கிற டூல் வந்து சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை git repos-ல வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த github-க்கு வந்து நீங்கள் வந்து github டோக்கனை வந்து நீங்கள் வந்து வேரியபிளுக்கு வந்து செட் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து git token அப்படிங்கிற வேரியபிளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய டோக்கனை வந்து அசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த github வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டே ரன் ஆகுது. ஆக்சுவலாக github வந்து பைத்தனில் இருக்குது. இன்கேஸ் அது வந்து பேஷில் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து எப்படி செக் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து $brace வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு புது வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ வேரியபிள். ஸோ நியூ வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த வேரியபிளே இல்லை, ஆனால் நான் அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ echo இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை.
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த கொஷன் மார்க் கொடுக்கலாம். கொஷன் மார்க் கொடுத்துட்டு ஒரு எரர் மெசேஜ் கூட கொடுக்கலாம் இங்கே. ஸோ எரர் மெசேஜ் அந்த வேரியபிள் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் எரர் மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த நியூ வேரியபிள் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் வந்து டிக்ளேரே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிக்ளேர் பண்ணேன்னா ஸோ நியூ வேரியபிள் ஈக்குவல்ஸ் சம்திங். ஸோ இப்போ நான் வந்து சேம் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு டைப்போ இருக்குது, நியூ வைரபிள் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நாம் வந்து நியூ வைரபிள் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வேரியபிளுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளே இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் வந்து நல் செக்கை வந்து பண்ணணும். எப்படி நாம் வந்து பைத்தானில் வந்து எம்டி ஸ்ட்ரிங்ஸாக வந்து செக் பண்ணுறோம், நல்லா இருக்கா இல்லையா, எம்டியாக இருக்கா இல்லையா, அப்புறமா தான் நாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே போய் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் இந்த பர்டிகுலர் செக் வந்து வச்சுக்கணும் எல்லா பர்டிகுலர் வேரியபிள்ஸ்க்கு. ஸோ அது வந்து நான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் செக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொஷன் மார்க்ஸ் கொடுத்துட்டு அந்த எரர் மெசேஜை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வேர் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அலியாஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஒரு பர்டிகுலர் கமாண்டுக்கு வந்து நீங்கள் வந்து அலியாசஸை வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய கமாண்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பிக் கமாண்ட். ஸோ இதுக்கு வந்து ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து ஏபிசி அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இது வந்து அலியாஸ் வச்சு நீங்கள் வந்து சாதிக்கலாம். ஸோ அலியாஸ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாக என்னென்ன அலியாஸ் இருக்குன்னு உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எல்எஸ் வந்து பிரிண்ட் ஆகும்போது எப்போவுமே இந்த அலியாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எல்எஸ் கலர் ஆட்டோ. அதாவது நான் வந்து எல்எஸ் அப்படின்னு கொடுத்தா நான் இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் LS-LA அப்படின்னு கொடுத்தான்னா கொஞ்சம் க்ரீனாக இருக்குது. ஏன்னா பை டிஃபால்ட்டாக கலர் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்னு இருக்குது. எனக்கு வந்து அலியாஸே வேணாம், எனக்கு அலியாஸ் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் சமயத்தில் நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணிக்கலாம். அதாவது \LS கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த அலியாஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு பிளெயின் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து கலர் இல்லை, இங்கே வந்து கலர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அலியாசஸை வந்து புதுசாக செட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் ஒரு புது வேரியபிள் இருக்குது, PS1. இதை நான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷெல் ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து PS1 ப்ராம்ப்ட் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த PS1 ப்ராம்ப்ட் வந்து ஒரு புது வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினல். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அது தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பொதுவாக இந்த பர்டிகுலர் டெர்மினல் இந்த ப்ராம்ப்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து PS1 அப்படிங்கிற வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய ஸ்பெஷல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் -u வந்து யூசர் நேம் அண்ட் @-h வந்து ஹோஸ்ட் நேம். இப்படி கொடுத்துட்டு நான் வந்து கிரேட்டர் தேன் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா சேவல் எக்கோல என்னுடைய ஹோஸ்ட் நேம் வந்து டெஸ்க்டாப், அது டிஃபால்ட் அது. ஸோ அதை நான் வந்து மாற்றிக்கணுன்னா நான் வந்து யூடியூப் அப்படின்னு கொடுத்தேன் அப்பயே. ஸோ அதனால தான் எப்படி இருந்துச்சு அப்பயே. ஸோ PS1 வேரியபிளை வச்சு நீங்கள் வந்து ப்ராம்ப்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ப்ராம்ப்ட் சேஞ்சிங். நெக்ஸ்ட் வந்து டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய கண்ட்ரோல் ஃப்ளோஸ் இருக்குது. இஃப் இருக்குது, ஃபார், வைல் இதெல்லாம் இருக்குது. ஆனால் இது பார்க்கறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸிட் ஸ்டேட்டஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் LS. ஸோ இதோடைய ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா அதோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் வந்து 0 அப்படின்னு இருக்கணும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் $? வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். இது நாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் கமாண்டோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0, அதோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்பான கமாண்ட் கொடுக்குறேன், சம்மந்தமே இல்லாத ஒரு கமாண்ட்.
ஸோ இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஒரு எரர் வருது, கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேஷ் இன்டர்பிரட்டர் வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இதோடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோன்னா 127 அப்படின்னு இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு நான் ஜீரோ வேல்யூ, அதாவது ஒரு நான் ஜீரோ வேல்யூ வந்து ஒரு எரருக்கு உண்டான ஒரு வேல்யூ அப்படின்னு நாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிரிப்ட்ஸை வந்து ரன் பண்ணும்போது நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஷெல் பில்டின் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அந்த கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளாக் ஆஃப் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஸ்டேட்டஸை வச்சு மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ எக்ஸிட் ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்து எக்கோ $?? வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து மல்டிபிள் கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணணும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன். அதாவது ப்ரீவியஸ் கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எல்எஸ் கமெண்ட் வந்து சக்ஸஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஹூஆமை கமெண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்எஸ் கமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்குது, அதனால் ஹூஆமை வந்து ரன் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நான் பண்ணுவேன்னா, நான் வந்து 2 ஆம்பர்சண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து AND கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக ப்ரீவியஸ் கமாண்டோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து சியில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இது வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் ஆர் கண்டிஷனல் டெர்னரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கமாண்ட் வந்து ஒரு ட்ரூ கண்டிஷன் வந்து இருந்துச்சுன்னா இந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து சியில், பட் இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து பேஷில் இது. வாட் இஃப் அது வந்து ஃபால்ஸ் ஆயிருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு நான் எக்ஸிஸ்டிங் கமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன், ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து ஆர் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டர் ஹூஆமை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து எரர் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா, அதாவது நான் ஜீரோ வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் இந்த ரைட் ஹேண்ட் சைட் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பொதுவாக ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு நாம் வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம், ட்ரூ கண்டிஷனுக்கு நாம் வந்து AND வந்து யூஸ் பண்ணுவோம். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது ரெண்டுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத கமாண்ட் வந்து ரன் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கமாண்ட் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக எக்ஸிட் ஆச்சுன்னா நான் வந்து ட்ரூ கண்டிஷனுக்கு வந்து ஹூஆமை ரன் பண்ணணும், ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு நான் வந்து PWD வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து இல்லை, ஸோ ஹூஆமை வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, ஆனால் இந்த PWD வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதாவது ஃபால்ஸ் கண்டிஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ எடுத்தால் நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரே ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு சிம்பிளான கமாண்டை வந்து கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கமாண்ட். ஸோ டெஸ்ட் கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட். ஸோ எப்படி நீங்கள் வந்து பைத்தனில், சியில் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா, சி லாங்குவேஜில் சொல்கிறேன், இஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து ஓப்பன் பிரேஸை வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஓப்பன் பிரேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கொடுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ, ஒரு பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னா டெஸ்ட் கமாண்ட் வச்சு. ஸோ டெஸ்ட் கமாண்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் அவுட்கம் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 இஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படி இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கமாண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து எக்கோ 10 இஸ் கிரேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 இஸ் கிரேட்டர், ஏன்னா 10 வந்து 5ஓட கிரேட்டர். ஸோ அதனால் இந்த ட்ரூ கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதே நான் ஃபார் எக்ஸாம்பிள் 10 இஸ் கிரேட்டர் தேன் 15 அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து கொடுக்கும். ஸோ ஃபால்ஸ் கண்டிஷன்னா நாம் வந்து இந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கு ஆர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்கோ நான் வந்து நோ அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நோ. ஸோ பொதுவாக இந்த டெஸ்ட் கமாண்ட் வந்து எப்போவுமே 0 ஆர் 1 வேல்யூ வந்து கொடுக்கும். 0 வந்து எப்போ கொடுக்கும்னா ட்ரூ கண்டிஷன், அதாவது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து எக்கோ டெஸ்ட் 10 கிரேட்டர் தேன் 5. சாரி, நான் இதை வந்து ஜஸ்ட் எக்கோவே யூஸ் பண்ணாமல் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து எக்ஸிட் ஸ்டேட்டஸை வந்து பார்த்தோன்னா
0 அப்படின்னு இருக்கு. ஏன்னா 10 is greater than 5. ஆனால் 10 is greater than 15 அப்படின்னு கொடுத்தான்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு இருக்கு. தயவு செஞ்சு இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது ப்ரீவியஸ் கமெண்டோடைய ஸ்டேட்டஸ்க்கும் அண்ட் டெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டேட்டஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுற ஸ்டேட்டஸ் வந்து எப்போவுமே 0 ஆர் 1 மட்டும் தான் இருக்கும். 0 வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணோம்னா ட்ரூ கண்டிஷன், அதாவது 0னா ஆஃப் ஃபால்ஸ், அண்ட் ஸ்டேட்டஸ் கோடு வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து எப்போவுமே நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கும் கிரேட்டர் தென் 1. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் தட். அண்ட் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது இந்த டெஸ்ட் கமெண்ட் வந்து ரன் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து டெஸ்ட் கமெண்ட் வந்து டைப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சோம்பேறித்தனம் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து ஆங்குலர் பிரேஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் லைக் நான் வந்து ப்ரீவியஸாக அதே கமெண்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், பட் வித் ஆங்குலர் பிரேஸ். இது வந்து நான் இந்த கமெண்ட்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டெஸ்ட் நான் வந்து ஆங்குலர் பிரேஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். 10 is greater than 15, நோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு, பட் அந்த டெஸ்ட் கமெண்ட் இல்லாமல். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த ஆப்ரேட்டர் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், இது ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் வந்து. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டெஸ்ட், ஸோ இதை வந்து நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இஃப் கண்டிஷன்ஸ்க்கு போகலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ vim if.sh ஆக்சுவலாக ஓகே, if.sh. ஸோ bin bash. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன், அண்ட் இந்த வேரியபிளுக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். அண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு நான் வந்து சேம் டெஸ்ட் கண்டிஷன், இஃப் 10 இஸ் கிரேட்டர் தேன் 5. எப்போவுமே இந்த ஸ்பேசஸை வந்து நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா எரர் வரும். ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே தென் கமாண்ட் வந்து தென் கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேஷ் வந்து டேப் கம்ப்ளீஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்கும், ஜஸ்ட் லைக் கோட் ரீடபிலிட்டிக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்து எக்கோ 10 is greater அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 10 is greater. ஸோ எப்போவுமே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எண்ட் கடைசியில் வந்து FI அப்படிங்கிற கமெண்ட் வந்து கொடுக்கணும். நோட்டீஸ் பண்ணுங்கள், நான் வந்து FI டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பின்னாடி வந்துடுச்சு. அதாவது இந்த பர்டிகுலர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ chmod +x if.sh. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 is greater அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. வாட் இஃப் சாரி, இது வந்து ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் வந்து எல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது கண்டிப்பாக இஃப் ஸ்டேட்மெண்ட்னா எல்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ எல்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து எல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எல்ஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக டேப் கம்ப்ளீஷன் வந்து இருக்குது. இப்போ 10 is not greater. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் 15 அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணணும், அதாவது இந்த எல்ஸ் பார்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணணும். ஸோ as usual நம்ம வந்து FIல எண்ட் பண்ணுறோம். ஸோ if.sh இங்கே பார்த்தீங்கன்னா 10 is not greater, ஏன்னா நம்ம வந்து 15க்கு கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஸில் இருக்கிற பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ vim if.sh. ஸோ இது வந்து சிம்பிளான if else ஸ்டேட்மெண்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அண்ட் அதுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம். ஸோ இது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து தென் கொடுக்கணும், அண்ட் இட் ஷுட் எண்ட் வித் FI ஸ்டேட்மெண்ட். ஸோ அது வந்து n லெவல் ஆஃப் நெஸ்டிங்ஸை வந்து நீங்கள் வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் லைக் பைத்தனில் வந்து எப்படி எலிஃப் இருக்குது, அதே மாதிரி பேஷில் கூட எலிஃப் இருக்கு. எலிஃப் நீங்கள் வந்து இங்கே ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கலாம். 10 is greater than 15. சாரிங்க, நான் 20 கொடுக்குறேன். ஸோ 10 is greater than 15 இருந்துச்சுன்னா 10 is greater than 15. எலிஃப் இந்த கண்டிஷன், தென் 10 is greater than 20 இருந்துச்சுன்னா then 10 is greater than 20. and then as usual நான் வந்து FIல வந்து எண்ட் பண்ணுறேன். ரொம்ப புவரான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் நாம் வந்து ஒரு புது வேரியபிள் வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ ப்ராம்ப்ட் என்டர் ஏ நம்பர். ஸோ இதை வந்து நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறேன், அண்ட் $num.
and $num. So if.sh நான் வந்து 50 கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 is greater than 15 இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ சின்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, டைரெக்டாக இந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கிப் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு நெஸ்டட் எலிஃப் யூஸ் பண்ணும்போது, அதாவது எலிஃப் லேடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக ஆஃப்டர் தி எஃப்ஐ ஸ்டேட்மெண்ட் வந்து கண்ட்ரோல் வந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து எலிஃப். ஸோ எல்ஸ் பார்த்தாச்சு, எலிஃப் பார்த்தாச்சு. அண்ட் நீங்கள் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து நியூமரிக் கம்பேரிஷன் வந்து பார்ப்போம். ஸோ நியூமரிக் கம்பேரிஷன்ஸ். ஸோ நியூமரிக் கம்பேரிஷன்ஸ் வந்து ரீசெண்டாக இப்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஆப்ரேட்டர்ஸ் வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரி லெஸ் தென் ஆப்ரேட்டர் இருக்குது, கிரேட்டர் தென் ஈக்குவல்ஸ் டூ இருக்குது, லெஸ் தென் ஈக்குவல்ஸ் டூ இருக்குது, அண்ட் ஸோ ஆன் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நம்பர் கம்பேரிசனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆனால் ஒரு ஸ்ட்ரிங் மேலே யூஸ் பண்ணிங்கன்னா எரர்ஸ் வந்துடும். ஸோ எப்போவுமே நம்பர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 லெட்டர்ஸ் இருக்குது, greater than equal to, less than. So those are numeric comparison operators. And string comparisons கூட இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ்க்கு நாங்கள் வந்து ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல்ஸ்னால் நாம் வந்து செக் பண்ணுறோம் வெதர் 2 strings are equal. ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to a. ஸோ இது வந்து ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ அதே மாதிரி நாட் ஈக்குவல்ஸ் எப்படி பைத்தன்லலாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நாட் ஈக்குவல்ஸ். அண்ட் முக்கியமான ஆப்ரேட்டர் -z அப்படின்னு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் இருக்குது. இதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0. ஸோ 0 ஈக்குவல் டு இந்த வேரியபிளுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நல் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் கமெண்ட்க்கு வந்து கொடுக்குறேன் -z 0. ஸோ சப்போஸ் அது வந்து 0 இருந்துச்சுன்னா echo 0. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பதிலாக ஜஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்டேட்டஸ் மட்டும் பார்ப்போம். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எக்கோ அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 1ன்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் வந்து ஆமாம் இது வந்து 0வாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபால்ஸ் கண்டிஷனை வந்து கொடுக்கும். 1ன்னா ஃபால்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது எக்கோ ஃபால்ஸ் கண்டிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபால்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்பெசிஃபிக் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஆனால் நான் வந்து ஆர் கொடுத்தேன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் ஆர் கண்டிஷனுடைய நேச்சர் வந்து ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ பொதுவாக இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த வேரியபிளில் வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ் கண்டிஷன், அண்ட் சப்போஸ் அந்த வேரியபிளில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரூ கண்டிஷனை வந்து கொடுக்கும். ஸோ எப்பவுமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லைக் எப்படி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்டர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தேன். ஸோ சில சமயம் யூசர்ஸ் வந்து பாஸ்வேர்டே கொடுக்காம யூசர் நேமே கொடுக்காம என்டர் தட்டிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து Z ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு வந்து கம்பேரிஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஈக்குவலாக இருக்கா, நாட் ஈக்குவல்ஸ் டு ஆனால் அன்ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபைல் கம்பேரிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல் கம்பேரிஷன்ஸில் ஜஸ்ட் லைக் எப்படி ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் -z இருக்கோ அதே மாதிரி ஃபைல் கம்பேரிஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ -b வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து பிளாக் ஃபைல் அப்படின்னு செக் பண்ணுறோம். இது வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல லினக்ஸ் பிளேலிஸ்ட்டில். போக போக நான் வந்து ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். ஸோ -c வந்து அது வந்து ஒரு கேரக்டர் ஃபைல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ -dனா ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து டைரக்டரி அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. அண்ட் -f வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து ரெகுலர் ஃபைலாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் input.sh இது எல்லாமே ஒரு ரெகுலர் ஃபைல் தான். ஸோ இதுக்கு வந்து -f யூசர் input.sh வந்து ஒரு ரெகுலர் ஃபைலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு -f ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ சப்போஸ் அது வந்து ரெகுலர் ஃபைலாக இருந்துச்சுன்னா ரெகுலர் ஃபைல் அப்படின்ற கமெண்ட் வந்து நாம் வந்து எக்கோ பண்ணுறோம்.
it is regular file. For example, நான் வந்து D கொடுத்தான்னா எக்ஸிக்யூட் ஆகாது, ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து டைரக்டரி கிடையாது, இது வந்து ஒரு ரெகுலர் ஃபைல். ஸோ இது வந்து நான் வந்து யார் சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இன்புட் வந்து ஒரு ஃபைலாக இன்புட் எடுத்துக்கோம். ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த ஃபைலை வந்து ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் ஆர் ஜாவாலெலாம் நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் எல்லாம் ட்ரிகர் ஆகும். ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ் எரர்ஸ்லாம் ட்ரிகர் ஆகும். ஸோ இதை வந்து பேஷில் எப்படி பண்ணோன்னா இப்படி தான், ஃபைல் இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு அண்ட் டைரக்டரி இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலுக்குள்ளே ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், வாட் நாட். ஸோ இதுவும் ஜஸ்ட் லைக் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சிஎல்ஐ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் சிஎல்ஐ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஸ்பெஷல் வேரியபிள்ஸ்க்கான மீனிங் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பொதுவாக ஒரு பர்டிகுலர் ஷெல் ஸ்கிரிப்ட்க்கு வந்து நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து விம் பொசிஷனல் டாட் ஜஸ்ட் பொசிஷன் டாட் எஸ்ஹெச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பின் பேஷ். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா $0 வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து செகண்ட் ஆர்குமெண்ட், தேர்ட் ஆர்குமெண்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஆர்குமெண்ட்ஸ் வந்து டாலர் அந்த ஹேஷ் சிம்பிள் அண்ட் $* அண்ட் எக்கோ வேறு என்ன இருக்கு அட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு வந்து நாம் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் position.sh. இங்கே நான் கீழே ஓப்பன் பண்ணுறேன் ஒன்று, ps1 equals test. ஸோ tmx கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது இந்த பர்டிகுலர் WSL. ப்ராப்பராக இந்த லைன் டிவிஷன் வந்து இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ cat அந்த பொசிஷன், ஸோ pwd. ஸோ position.sh வந்து நான் வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ chmod +x position.sh. ஸோ position.shக்கு நான் வந்து சில வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். 1 2 2 3 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோடைய அவுட்புட் வந்து இது. ஸோ ஃபஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $0. ஸோ $0 வந்து எப்போவுமே கரண்ட் ஸ்கிரிப்டோடைய நேம் வந்து $0 அப்படிங்கிற ஸ்பெஷல் வேரியபிளில் இருக்கும். இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டூல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோபஸ்டர் இருக்குது. கோபஸ்டருக்கு நான் வந்து தேவையான ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ வந்து நான் வந்து யூசேஜ் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ யூசேஜுக்கு நான் வந்து $0 பிரிண்ட் பண்ணிவிட்டு யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இங்கே கொடுப்பேன். இந்த கமாண்டை நீங்கள் வந்து இப்படி ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து $1 வந்து எப்போவுமே இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து $1 போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் 2 வந்து $2 போய் ஸ்டோர் ஆகும். 3 வந்து $3 போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் 4 பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து $4 கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த 4 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகலை. அது வேணும்னா நீங்கள் வந்து $4 வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு 100 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு கன்சிடர் பண்ணிங்க. 100 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை 100 டைம்ஸ் வந்து கோட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஹேஷ் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டுக்கு 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ டைனமிக்காக நம்ம வந்து 1 by 1 நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆர் இன்னும் 2 இம்பார்ட்டண்ட்டான வேரியபிள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேரியபிள்ஸ் $* அண்ட் $at. ஸோ $at அண்ட் $* உடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அவுட்புட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்போவுமே $* வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷெல் வேரியபிள் இருக்குது.
அதாவது இந்த IFS IFSல IFSனா இன்டர்னல் ஃபீல்ட் செப்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பை டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் வேரியபிளில் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து இன்டிகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோடைய வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டேப் கேரக்டர் ஆர் ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்கு -RTV $IFS ஆர் இல்லையா எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு டேப் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர். பொதுவாக ஒரு நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் வந்து கேட் மூலிமா பிரிண்ட் பண்ணுறதுக்கு எஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வேர்பஸாக இருக்கட்டும்ட்டு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த IFSஐ வச்சு இந்த பர்டிகுலர் $* வந்து டிவைட் பண்ணும் இந்த பர்டிகுலர் இன்புட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ETC பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே இருக்கும், அண்ட் இது வந்து இப்படி இருக்கும், அண்ட் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். இங்கே வந்து இன்டர்னல் ஃபீல்ட் செப்பரேட்டர் வந்து கோலன். ஸோ இதை நீங்கள் வந்து அங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து இங்கே வரும். ஆனால் $@ சிம்பிளில் வந்து எப்போவுமே பை டிஃபால்ட்டாக ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணிங்களோ அது வந்து ஒரு ஸ்பேஸை வச்சு தான் டிவைட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை அவுட் பண்ணுங்கள், அப்போ தான் இது வந்து புரியும். ஸோ கிளியர். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். 0 and it goes on. ஸோ $# and $* இருக்குது, அண்ட் $@ இருக்குது, அண்ட் இதில் வர சிம்பிள் தான் $?. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ப்ரீவியஸ் கமெண்டோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிளாக இருக்கும். இது ஒன்று மறந்துட்டேன், $0. ஸோ இந்த $0 வந்து ப்ரீவியஸாக ரன் பண்ண பேக்ரவுண்ட் ஜாபோடைய வேல்யூ வந்து இதில் இருக்கும். ஸோ நான் எந்த ஒரு பேக்ரவுண்ட் ஜாபும் எக்ஸிக்யூட் பண்ணல, ஸோ அது வந்து இங்கே இல்லை. ஸோ பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளை வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமாண்ட் வந்து எக்ஸிட் கமாண்ட். எக்ஸிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் வந்து எக்ஸிட் ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும். அண்ட் அதோடைய எக்ஸிட் ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 2 3 தான் இந்த பர்டிகுலர் இந்த $? வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்டில் வந்து வைடாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த பர்டிகுலர் கமெண்ட்க்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸிட் ஸ்டேட்டஸ்க்கு வந்து நான் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து வேறு ஸ்கிரிப்டில் எங்கேயாவது சூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் வேல்யூவை மேபி கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்தா தான் சரி வரும். ஸோ இஃப் பார்த்தாச்சு, பொசிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜாவாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பேஷில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ case.sh ஸோ bin bash. ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக ரீட் ப்ராம்ப்ட் என்டர் ஏ டூல் நேம். ஸோ நான் வந்து ஒரு டூல் நேம் வந்து இன்புட் எடுக்கிறேன். ஸோ டூல் நேம். ஸோ கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே கேஸ் அப்படிங்கிற கீவேர்டில் ஆரம்பித்து நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிள் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நான் வந்து டூல் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ டூல் நேம் அப்படிங்கிற இன்னொரு கீவேர்ட். ஸோ இங்கே வந்து நான் வந்து செக் பண்ணுறேன் வெதர் நான் வந்து ஒயர் ஷார்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் சப்போஸ் ஒயர் ஷார்க் இருந்துச்சுன்னா நாம் வந்து எக்கோ பேக்கெட் கேப்சர் டூல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் இல்லை, இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து டினோட் பண்ணுறதுக்கு நான் வந்து டபுள் செமிகோலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நான் nmap அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து செப்பரேட் பிளாக். ஸோ இதுக்கு வந்து நான் போர்ட் ஸ்கேனர் டூல் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் ஜான் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இதை வந்து நான் பாஸ்வேர்ட் கிராக்கர் டூல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அண்ட் நான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா நான் வந்து
no valid tools given, so no valid tools given. And ஒரு particular case statement வந்து end பண்ணோம்னா isaac அப்படிங்கிற keyword வந்து யூஸ் பண்ணோம். just like எப்படி ifக்கு fi இருக்கோ அதே மாதிரி. ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ chmod plus x case.sh case.sh நான் வந்து nmap கொடுக்குறேன். ஏதோ தப்பு இருக்கு. ஸோ vim case.sh இங்கே ஒரு டைப்போ இருக்கு. nmap. ஸோ case.sh nmap கொடுத்தானா port scanner tool ஒரு ஜான் அப்படின்னு கொடுத்தானா பாஸ்வேர்ட் கிராக்கர் டூல். சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா நோ வேலிட் டூல்ஸ் கிவன் அப்படின்னு அவுட்புட் வருது. ஸோ இப்படி தான் ஸ்விட்ச் கேஸ் வந்து ஒர்க் ஆகுது பேஷில் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்விட்ச் கேஸில் நிறைய நெஸ்டட் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா nmap வந்து சூஸ் பண்ணியிருந்தா nmapக்குள்ளே இன்னொரு நான் வந்து நெஸ்டட் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து யூஸரை வந்து இன்ட்ராக்டிவாக கேட்கலாம். யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் எ ஃபாஸ்ட் ஸ்கேன் ஆர் அக்ரெசிவ் சர்வீஸ் ஸ்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஸ்விட்ச் கேஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரைட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து ட்ரைட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ பொதுவாக கேஸ் அண்ட் வேரியபிள் இங்கே வந்து மேட்ச் கண்டிஷன், அதாவது பேட்டர்ன் கூட நீங்கள் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்ன் கூட இங்கே வந்து கொடுக்கலாம். அண்ட் இது வந்து பிளாக் ஆஃப் கமெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் வந்து இந்த பிளாக் கொடுக்கணும். ஸோ பிளாக் அண்ட் கடைசியில் isaac. ஸோ நெக்ஸ்ட் வந்து லூப்ஸ்க்கு போகலாம். ஸோ லூப்ஸில் உங்களுக்கே தெரியும் நிறைய லூப்ஸ் இருக்குது. பேஷில் கண்டிப்பாக நிறைய இருக்குது. ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, அண்ட் அன்டில் லூப் இருக்குது, அண்ட் செலக்ட் புதுசாக ரெண்டு இருக்குது. அதாவது அன்டில் அண்ட் செலக்ட்ன்றது ரொம்ப நல்ல ஃபீச்சர் இதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார் லூப்பை பற்றி பார்ப்போம். ஸோ vim for.sh ஸோ bin bash. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 10 நம்பர்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஃபார் கீவேர்ட் கொடுக்குறேன். எக்ஸின் ஜஸ்ட் லைக் பைத்தன் எப்படி அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொடுத்துக்கிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஃபார் லூப் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு நம்பர் லிஸ்ட் கொடுக்கலாம், ஒரு வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கலாம், ஆர் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட கொடுக்கலாம். அதாவது இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற வேல்யூஸில் நாம் வந்து லூப் பண்ணோம். ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நான் வந்து சும்மா இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸ் இன் அந்த வேல்யூஸ் டூ அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணோம். எக்கோ $x டன், அவ்வளோதான் ஃபார் லூப். ஸோ chmod plus x for.sh எப்பவுமே இது தெரியாமல் கேபிட்டல் எக்ஸில் கொடுக்குறேன். ஸோ for.sh இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 10 வந்து பிரிண்டாக இருக்கு. இன்னொரு சிம்பிளான ஒரு வேரியேஷன் இருக்குது for.sh. சி ஸ்டைலில் கூட நீங்கள் வந்து ஃபார் லூப்ஸை வந்து கொடுக்கலாம். சி ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த எக்ஸ்பிரஷன் டபுள் பிரேசஸ்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் i is equal to 1, i is less than 10, i plus plus. ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டூ. அண்ட் இதுக்குள்ளே பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், 2-dimensional matrix. So j is equal to 1, j is less than 10, j plus plus. ஸோ இங்கே நான் வந்து $xம் பிரிண்ட் பண்ணோம் அண்ட் $y-யும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன், $x and $y. ஸோ இங்கே வந்து டூ கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஸோ டூ. ஸோ இந்த பிளாக் வந்து இங்கே முடியுது. ஸோ பேசிக்கலாக ஒரு நெஸ்டட் ஃபார் இன் சி ஸ்டைல் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ for.sh சம்திங் ராங். என்னாச்சு, ஜஸ்ட்டு பிளாங்காக பிரிண்டாக இருக்கு, ஏதோ ஒரு இனிஷியலைசேஷன் நடக்கலை. ஓ, எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே வந்து ஐஎன்ஜே கொடுத்துருக்கணும். ஸோ ஐஜே இன்ஸ்டெட் ஆஃப் 10 நான் வந்து ஜஸ்ட்டு 5 வேல்யூஸ் கொடுக்குறேன். 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5th வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகலை, ஏன்னா லெஸ் தென் 5 யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால. ஸோ 2 டைம்ஸும் நான் வந்து ஐயை பிரிண்ட் பண்ணுறேன், ஜே பிரிண்ட் பண்ணல. ஸோ ஐஎன்ஜே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 1 2 1 3 1 4 2 1 2 2 2 3 2 4. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரே லைனில் ஜஸ்ட் லைக் மேட்ரிக்ஸ் மாதிரி பிரிண்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணலாம். இதை நான் சொல்லவே இல்லை. ஸோ பிரிண்ட்எஃப் ஒன்றுன்னா சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது. ஸோ பிரிண்ட்எஃப் பை டிஃபால்ட்டாக நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் தான் ஒரு பர்டிகுலர் லூப் முடிஞ்ச உடனே நியூ லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு டேப் கேரக்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது வந்து எஸ்கேப் ஆகல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் டபுள் கோட்ஸில் எல்லாமே எம்பெட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக பிரிண்ட்எஃப்ல வந்து நீங்கள் வந்து நிறைய ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சியில் எப்படி மாடுலஸ் எஸ் இருக்குது, மாடுலஸ் டி, மாடுலஸ் ஸ்டெஃப் இருக்குது, ஜஸ்ட் ஃபார் இன்டிஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங். ஸோ பிரிண்ட்எஃப் வந்து ரொம்ப நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபார்மேட் ஸ்பெசிஃபயர்ஸோடு இருக்குது. ஸோ இப்படி தான் ஃபார் லூப் வந்து சி ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணலாம். ஸோ நாம் வந்து ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிரஷனோடையும் பார்த்தாச்சு, ஒரு சி ஸ்டைல் வேரியேஷனும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நாம் வந்து வைல் லூப்க்கு போகலாம். ஸோ பேசிக்கலாக ஃபாரில் வந்து நீங்கள் வந்து இன் ஆப்ரேஷன் வச்சு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இட்ரேட் பண்ணலாம், ஆர் ஒரு சி ஸ்டைல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைலை பார்ப்போம். ஸோ vim while.sh bin bash. ஸோ பொதுவாக வைலோடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். வைல் இங்கே வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷனாக இருக்கும், அண்ட் இங்கே வந்து டூ அண்ட் அந்த எக்ஸ்பிரஷன் டன் அண்ட் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ். ஸோ பேசிக்கலாக இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற மட்டும் இந்த ஸ்பெசிஃபிக் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வைல் நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ வைல் I is equal to 10, சாரி I வேரியபிள் வந்து 10, அண்ட் இங்கே வந்து ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் $i லெஸ் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா நாம் வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அதாவது எக்கோ $i. அண்ட் அந்த பர்டிகுலர் வேரியபிளில் வந்து நாம் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். ஸோ I ஈக்குவல்ஸ் ஆர் இல்லைனா ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேஷன் இருக்குது, $i மைனஸ் மைனஸ் $i மைனஸ் 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 டன். ஆக்சுவலாக இங்கே வந்து டாலர் இல்லை, ஆக்சுவலாக அந்த வேரியபிள் இட் செல்ஃப். சாரி, நான் இன்னும் பைத்தன்லேயே இருக்கேன். ஆக்சுவலாக பேஷில் வந்து லெஸ் தென் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிரேட்டர் தென் கம்பேரிஷன், அதாவது நியூமரிக்ஸில். ஸோ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா நாம் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அண்ட் தென் மைனஸ் பண்ணுறோம். ஸோ while.sh இங்கே பார்த்தீங்கன்னா 10 9 8 7 6 5 1. ஸோ 0 கண்டிஷன் போன உடனே அது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அண்ட் தென் அந்த பர்டிகுலர் லூப்பில் வந்து நாம் வந்து எக்ஸிட் ஆகிடுறோம். ஸோ இது வந்து சிம்பிளான வைல் லூப். அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் நேம் வந்து ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் URLs இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் demo.testfire.net அண்ட் oneweb.php
web தானா ஆர் ஜஸ்ட் google.com அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து கேர்லில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸோ while.shல போயிட்டு நான் வந்து whileக்கு ரீட் கமாண்ட் வந்து இன்புட்டை கொடுக்குறேன். அண்ட் ஒரு ரீட் கமாண்டுக்கும் நான் வந்து லைன் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ யூஸிங் ரீடைரக்ஷன், ஸோ கரண்ட் லொக்கேஷனில் இருக்கிற url.txtல இருந்து லைன் பை லைனாக while லூப் வந்து ரீட் பண்ணி இந்த லைன் அப்படிங்கிற வேரியபிளை வந்து அசைன் பண்ணோம். ஸோ அந்த லைனை தான் நாம் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து டிலீட் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ while.sh இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து அடுத்த டூல்ஸ் ரன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் டூலுக்கு நீங்கள் வந்து கோபஸ்டாக ரன் பண்ணலாம், ஆர் ஏதாச்சும் எனுமரேஷன் ஸ்கிரிப்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் 1 by 1 URLக்கு. ஆர் மேபி நீங்கள் வந்து சிம்பிளாக கேர்ல் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கேர்ல் $லைன் இதை வந்து ஒரு புது ஃபைலுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது while loop வச்சு. அண்ட் இன்னொரு வேரியேஷன் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஒன்லைனரில் வந்து நீங்கள் வந்து while loop வந்து எழுதலாம். நான் வந்து while ஒன்லைனரில் எக்ஸ்டென்சிவாக ரொம்ப வைடாக யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் cat url.txt. ஸோ இதை வந்து பைப் பண்ணிவிட்டு while read லைன், ஸோ செமிகாலன் வந்து கொடுக்கணும், ஏன்னா டூ அந்த நெக்ஸ்ட் லைனில் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால ஸோ எக்கோ $லைன். ஸோ இந்த கமாண்ட் வந்து முடியுது. ஸோ அதனால் செமிகாலன். நீங்கள் வந்து இன்னொரு கமாண்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோபஸ்டர் கொடுக்கலாம். நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து ரன் பண்ண உடனே நாம் வந்து கடைசியில் நாம் வந்து டன் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர் வேரியேஷன், ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து while loop. ஸோ while done நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் வச்சு ரீட் பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபைலில் வச்சு நீங்கள் வந்து ரீட் பண்ணி லைன் பை லைனாக நீங்கள் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து until. ஸோ until வந்து ஒரு மைனரான வேரியேஷன் இருக்குது untilக்கும் அண்ட் whileக்கு. ஜஸ்ட் லைக் while தான், ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ டூ சேம் டன் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது நடுவில். ஸோ ஆக்சுவலாக while வந்து ஒரு கண்டிஷன் வந்து மீட் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகிடும். ஆனால் until கண்டிஷன் வந்து ஒரே ஒரு அந்த கண்டிஷன் மீட் ஆகிற மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். நான் சொல்கிறது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் கண்டிஷன் மீட் ஆகிற மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம், ஏன்னா இது இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு while. அதனால நான் இது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கடைசியாக நான் வந்து பார்க்கக்கூடியது வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசருக்கு வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நீங்கள் வந்து செலக்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் select.sh வந்து கொடுக்குறேன். ஸோ பின் பேஷ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டூல் நேம் ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து யூசருக்கு கொடுக்கணும். அவன் வந்து பிரிண்ட் பண்ணுற டூலை வச்சு அந்த பர்டிகுலர் டூலை வந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து செலக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே PS3 அப்படிங்கிற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணோம். நாம் எப்படி PS1 ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி செலக்ட் லூப் வந்து எப்போவுமே PS3 ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணோம். இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நாம் வந்து என்ன மெசேஜை வந்து யூசருக்கு கொடுக்க போகிறோம் அது வந்து இங்கே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ சூஸ் ஏ டூல். ஸோ இங்கே வந்து சூஸ் ஏ டூல் நேம் அண்ட் இங்கே வந்து செலக்ட் டூல் நேம் இன் சப்போஸ் யூசர் வந்து வயர் ஷார்க்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கான், ஆர் என் மேப், ஆர் T-Shark, கோபஸ்டர், ஹேஷ்கேட். ஸோ இந்த டூல் எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் டூ எக்கோ யூ ஹாவ் செலக்டட் டாலர் அந்த டூல் நேம். ஸோ டன். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ chmod +x செலக்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் கொடுத்த செலக்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே 1 2 3 அப்படிங்கிற நம்பர்ஸில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அசெண்டிங் ஆர்டரில் ப்ராப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ நான் வந்து வயர் ஷார்க் வந்து சூஸ் பண்ணுறேன். யூ ஹேவ் செலக்டட் வயர் ஷார்க் அப்படின்னு வருது. ஸோ நான் வந்து 4 சூஸ் பண்ணுறேன், கோபஸ்டர் 5 சூஸ் பண்ணுறேன், ஹேஷ்கேட்.
ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைமில் நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ யூ ஹேவ் சூஸ்ட் தட் பர்டிகுலர் டூல் நேம் அண்ட் நீங்கள் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் டாலர் டூல் நேம் ஈக்குவல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வயர் ஷார்க்காக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து தென் சாரி வயர் ஷார்க் வேணாம் என்மேப் சூஸ் பண்ணுறேன். ஸோ என்மேப். ஸோ அப்போ தென் வந்து எக்கோ ரன்னிங் என்மேப் ஸ்கேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்மேப் கமாண்ட் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஸ்கேன் அந்த பர்டிகுலர் ஐபி, ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஐஎஃப். அண்ட் தென் நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டூலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக் டூலை வந்து இன்வோக் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஸோ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸோ இது வந்து சிம்பிளான செலக்ட் லூப். ஸோ செலக்டில் எப்போவுமே நீங்கள் வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ் வந்து PS3 ப்ராம்ப்டில் நியூமரிக் ஆர்டரில் வரும். ஸோ நாம் வந்து அதை வந்து சூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இத்தியா நாம் வந்து வைல் லூப்பில் பண்ணலாம், ஆனால் ஓவர் ஹெட்டாக இருக்கும். ஸோ வைல் லூப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபைனட் லூப் எழுதணும். இன்ஃபைனட் லூப்புக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும் 1 2 3 4 5 அண்ட் யூஸரை வந்து நீங்களே ரீட் கமாண்ட் வர கொடுக்கணும். ரீட் கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்கணும். அதை வந்து வேரியபிளுக்கு போடணும். வேரியபிள் போட்டு அப்புறமா நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும். ஜஸ்ட்டு சொல்கிறேன் வைல் லூப்போடைய வேரியேஷனில் எப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட். ஸோ இதோட நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து நாம் வந்து ஃபங்க்ஷன்ஸை எப்படி டிக்ளேர் பண்ணணும் அண்ட் ரீடைரக்ஷன் பைப்பிங்ஸ் அண்ட் தென் ட்ராப்ஸ் இருக்குது, சிக் ட்ராப்ஸ். ஸோ இதை வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கிட்ஹப்பில் நான் வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணலாம், ஆர் மேபி நான் இந்த நோட்ஸ் வேணும்னா கிட்ஹப்பில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.